கடிக்கும் ஆசையில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முத்து அவர் சவாரி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரே கூட்டத்தை பார்க்குறாரு. கூட்டத்தை பார்த்தோன்னே என்ன கூட்டம்னு இறங்கி போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம ரோகிணியோட அம்மா ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் பதறி போகிறாரு. ஐயோ, என்ன எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, ஏன்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு. ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான்ட்டு அவர் காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஐசியூவில் அட்மிட் பண்ணோம். நீங்கள் யார், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, சைன் பண்ணுங்கன்னாரு. ஆமாம் இது எங்கள் அம்மா தான் சொல்லி அவரும் சைன் பண்ணி அட்மிட் பண்ணிடுறாரு. வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்து கால் லிஸ்ட்டில் பார்க்குறாரு. அதிகமாக கல்யாணின்ற நம்பருக்கு ஃபோன் போயிருக்கு. அந்த கல்யாணின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பரில் இருக்கவங்க ஆக்சிடென்ட் இருக்காங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க, கூட ஒரு சின்ன பையனும் இருக்கான், அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் பதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வரும்போது தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. முத்து அங்கே நிற்கிறத பார்த்து அவங்க பதறி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஓரமாக அவங்க ஒளிஞ்சிருந்து திரும்பவும் அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா முத்து தான் எடுக்கிறாரு. ஐயோ, முத்து தான் நமக்கு கால் பண்ணியிருக்காரான்னு சொல்லி அவங்க பதறி அங்கேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லிவிட்டு அவங்க ரிலேஷன் மாதிரி நடிக்க சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு எங்கள் ஆன்ட்டி தான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் முத்துக்கு மனசு கேட்காம சரி ஓகே, ஆன்ட்டிக்கு சரியாகிற வரைக்கும் இந்த சின்ன பையன் எங்கள் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்றாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு. அந்த குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே மீனா, வாஸ் கிரிஷ் எப்போ வந்த அப்படின்னு. என்னங்க கிரிஷை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அம்மா வரலையான்றாங்க. இல்லை மீனா, இந்த மாதிரி இன்னும் நடந்த விஷயம் எல்லாமே முத்து சொல்கிறாங்க. முத்தோட அம்மா ஆமாம் ரோட்டில் போகிறதுங்கெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது உள்ளே இருந்து ரோகிணி வராங்க. ரோகிணியை பார்த்தோன்னே அம்மானு சொல்லி அந்த சின்ன பையன் ஓடுறான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன ரோகிணியை பார்த்து அம்மானு சொல்லிட்டு இந்த பையன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஷாக் ஆகி நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.